ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். எப்பவோ ஒன்று சென்சார் இதுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. அப்பயும் வந்து அவ்வளோ நெருக்கடி கொடுத்து இந்த படத்தை வெளியாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எதையோ சொல்லி இப்போ 9ஆம் தேதி தான் படம் ரிலீஸ். ஆனால் 9ஆம் தேதி தான் வந்து முடிவே சொல்லுவோம்னு சொல்லிட்டு இப்போ 9ஆம் தேதி தான் முடிவே சொல்லுவோம்னு சொல்றாங்க. இப்போ நாளைக்கு எல்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு. நானும் டிக்கெட் எடுத்துட்டேன். அவ்வளோ மக்கள் டிக்கெட் எடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ டிக்கெட் காசு திரும்ப கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பேர் லீவ் எடுத்திருப்பாங்க? படம் 9ஆம் தேதி வெளியாக போது எவ்வளோ பேருக்கு தெரியும். 9ஆம் தேதிக்கு வந்து ஒரு மாதம் முன்னாடியே நிறைய பேர் லீவெலாம் அப்ளை பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. எந்தெந்த நாட்டில் இருந்து எவ்வளோ பேர் லீவ் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு படம் பார்க்க ரெடியாக இருப்பாங்க. இப்போ அவங்க எடுக்கிற லீவெல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ டிக்கெட் எப்போ விளையாடும், டிக்கெட் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நேரம் லீவு கிடைக்குமா எல்லாருக்கும்? ஈஸியாக சில பேருக்கு ஈஸியாகவே லீவு கிடைக்காது தெரியுமா? தளபதி விஜயண்ணா படம் வந்துட்டாலே ஏன்னா இவ்வளோ நெருக்கடி கொடுக்கறது, இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறதுன்னு எனக்கு சத்தியமா புரியவே மாட்டுதுங்க. 9ஆம் தேதி இந்த படத்துக்கு முடிவு சொல்லும் போது ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்லி முடிஞ்சா டக்குன்னு வெளியாகிருங்க படத்தை. ரொம்ப நாள்லாம் இழுத்துக்கிட்டு போயிடாதீங்க. அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் எல்லாம் லீவில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிடுச்சா தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு. தயவு செய்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. நான் உங்கள் கிரேசி.